வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 21 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்திடலாம். லாங்வீர் நிறுத்தியா மற்றும் பாண்டவர் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். குட் தண்டி நாச் மற்றும் டமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆல்காப் மற்றும் மராசியா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அடியன், அரண்டன், ஏரவல்லான், மோப்லாஸ் மற்றும் முத்துவன். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவச்சாரியா கீதே பாசியா, பிரம்மசூத்ர பாசியா, அனுபாசியா, கர்ம நிர்ணயான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியின் பதவியின் செயல்பாடு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பிரிவு 24ல தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி உடைய முதல் பெண் தலைவர் ரோஸ் மில்லியன் பெத்யூ. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் டோமடோரா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை வாங்கலா, அகாயா, பாப் டிலாங். இன்னைக்கான திட்டம் ஆபரேஷன் பிளாக் போர்ட் ஸ்கீம். இந்த திட்டம் 1988ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அப்புறம் PMSSV திட்டம் சமூக நீதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. அடல் பூஜல் யோஜனா திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரான்சின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? பிரான்கோயிஸ் பெய்ரு. சர்வதேச சோலார் கூட்டணியில் எந்த நாடு இணைந்துள்ளது? மால்டோவா. இந்த நிறுவனம் சராக் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது வடக்கு கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். இந்திய அரசால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஜல்வஹாக். எந்த நாடு காகிதமை மகோத்சவ் கொண்டாடுகிறது? நேபாளம். இந்தியாவுக்கான நேபாள தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? சங்கர் பிரசாத் ஷர்மா. வினய் கோத்ரா இந்திய நாட்டில இருந்து அமெரிக்கா நாட்டுடைய தூதுவர். அருண் கோயல் குரேஷியா நாட்டுடைய தூதுவர். ரவீந்திரன் ஐஸ்லாந்து. சஞ்சுகுமார் சிங்லா பிரான்ஸ். அஜித் வினயத் குப்தா ஜெர்மனி. நீனா மல்கோத்ரா ஸ்வீடன். தினேஷ் பாட்டியா பிரேசில். பாலசுப்ரமணியன் மாலத்தீவுக்கான இந்திய உயர் ஆணையர். டிஜிஏ வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? ஆங் லீ. சுப்பையா நல்லமுத்து வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. வினோத் கனத்ரா நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. கோவிந்தராஜன் பத்மநாபன் விக்யான் ரத்னா புரஸ்கார் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. தீபக் சி மேத்தா இந்திய கெமிக்கல் கவுன்சில் வாழ்நாள் சாதனையாளர் விருது. பிரான்சிஸ் போர்ட் கொப்போலா AFI வாழ்நாள் சாதனையாளர் விருது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமின் டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம 39வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல நம்ம 159வது இடத்துல பிடிச்சிருக்கோம். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 116. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி அட்டவணையில 129. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 39. உலக திறமைகள் தரவரிசையில 58. உலகளாவிய பசி அட்டவணையில 105. உலக பொருளாதார சுதந்திரத்துல 84. குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ்ல 176. விப்போ காப்புரிமை நிரப்புதல்கள்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கோம். காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடுல நம்ம 10வது இடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த நாள் கோவா விடுதலை நாளாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி. நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 3வது வேலன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். எந்த அணி ஃபிஃபா இன்டர்கான்டினென்டல் கோப்பை 2024 வென்றது? ரியல் மேட்ரிட்னு சொல்லக்கூடிய அணி. மும்பை சிட்டி FC அணி இந்தியன் சூப்பர் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா நாடு கோப்பா அமெரிக்கா 2022, 2024 ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாடு UEFA யூரோ 2024 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் நாடு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 20 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி
133வது டுராண்ட் கோப்பையும் கவர்னர்ஸ் கோல்டு கப் உடைய 40வது பதிப்பும் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய நாடு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆண்கள் அண்டர் 17 சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாடு டார்க் ஈகிள் என்ற நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவியது? அமெரிக்கா. ரஷ்ய நாடு சிர்கான் ஏவுகணை, கின்சால் ஏவுகணை, இஸ்டெலியே 305 ஏவுகணை, யார்ஸ் ஏவுகணை, ஒரெஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. பாகிஸ்தான் நாடு ஷாகின் 3 ஏவுகணை அபாபில் ஆயுத அமைப்பை சோதனை பண்ணியிருக்காங்க. ஈரான் நாடு ஷாகித் 136 பி ட்ரோன், அப்புறம் கேபார் ஏவுகணை மற்றும் ஃபட்டா ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. இந்திய விமானப்படை சமர் ஏவுகணை அமைப்பு. துருக்கி நாடு கான் விமானத்தை சோதனை பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா நாடு தாட் ஏவுகணை. ஐஎன்எஸ் அரிகாட்ல இருந்து K4 சொல்லக்கூடிய ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க இந்தியா. பர்ஷா நாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்துல் ஹமீத் லோக்ரி.